வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஹெல்த்தி சைட் டிஷ் ஆர் ஸ்நாக். நம்ம இந்த ரெண்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு பசிக்குது அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த டிஷ் பண்ணோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். பேபிகார்ன் ஒரு ஃப்ரை தான், வந்து எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். டீப் ஃப்ரைலாம் இல்லவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பேபிகார்ன் வந்து ஒரு 6 பீஸ் மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதில் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் மிளகுத்தூள் 2 சிட்டிகை, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன். இதை வந்து லைட்டாக தண்ணி நம்ம கலக்கி நம்ம வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இந்த பேபிகார்னுக்கு கொடுக்க போகிறோம். ரொம்பவும் லிக்விடாக நீங்கள் வந்து பண்ணிட வேணாம், லைட்டாக தண்ணி விட்டு நம்ம பண்ணால் போதும். ஸோ இந்த மசாலா வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரமாக கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. எப்போவுமே நம்ம லைட்டாக ஒரு மைல்டு ஒரு இதில் பண்ணுறது இன்னும் நல்லா வந்து சுவையாக இருக்கும். நீங்கள் ஸ்பைஸ் விரும்புவீங்கன்னா ஜாஸ்தி ஸ்பைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி சப்பாத்தி தவாவில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து இந்த பேபிகார்னை ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். லைட்டாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடுறோம், இன்னொரு சைடு குக் ஆகட்டும். இன்னொரு பக்கமும் குக் ஆனதுக்கப்புறமா நாம் தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு, கார்லிக்கியாக வேணும், பூண்டு ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணும்னா பூண்டு ஜாஸ்தி சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நறுக்கின பூண்டும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். இப்போ அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா சின்னதாக நறுக்கின வெங்காயம் ஒன்று வந்து சேர்த்துக்கிறோம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குடமிளகா, ஒரு சின்ன குடமிளகா நீட்ட பாக்கில் பொடிப்பொடியாக நறுக்கினதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். குடமிளகா வந்து க்ரன்ச்சியாக நம்ம குக் பண்ணுறது இன்னும் டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் நல்லாவே வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம பேபிகார்னில் உப்பு சேர்க்கலை, ஏன்னா சாட் மசாலாலேயே நிறைய உப்பு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக கேப்சிகம் குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு இந்த பேபிகார்னை போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது அப்படியே பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் நம்ம வதக்குனாவே போதும். இவ்வளோ ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். நல்ல காய்கறிகள்லாம் போட்டு விட்டமின் ரிச் நல்ல ஒரு சைட் டிஷ் ஆர் ஹெல்த்தி ஸ்நாக்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், ஹாப்பி குக்கிங்.